என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தை நீ நழுவ விட்டு விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டமான இந்த நேரத்தை நீ விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அம்மா உன்னோடு இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் இருந்து உன் வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ என்ன வேண்டும் என்று என் முன்னால் நின்றாலும் அதை உன்னுடையதாக உறுதியாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கட்டும். தேவையில்லாத எண்ணங்களினாலும் தேவையில்லாத சிந்தனைகளினாலும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது ஏராளம். இனிமேல் நல்ல எண்ணங்களாலும் நல்ல சிந்தனைகளாலும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய விஷயங்கள் மட்டுமே இங்கு அதிகமாக இருக்க வேண்டும். யார் என்ன நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்றெல்லாம் எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டதும் வேதனைக்கு ஆளாகி நின்றதும் போதும். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத பல தருணங்களும் எதிர்பாராத பல நேரங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்ததை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பானதாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தாயானவளின் பாதத்தினை நல்ல நாளில் தொடுகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தும் பொழுது அவை எல்லாமும் உன்னை பேரானந்தத்திற்குள் தள்ளிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் ஒருவருக்கு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை ஒன்றுமில்லாததாக மாற்றி நீ விரும்பியது போல உன் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுக்க முன் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். சரியான நேரம் என்ற ஒன்று ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது இவை எல்லாமுமே அவர்களை நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்ற இடத்தில் நிலையாக கொண்டு சேர்த்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இங்கு கிடையாது. உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க என்றோ நான் தயாராகிவிட்டேன். அதை பெறுவதற்கு ஏற்ற மனநிலையில் நீ இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு முறையும் எதையாவது செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வந்து நம்மை மிகுந்த சோதனைக்குள் சிக்க வைத்து விடுகின்றது. இனி எதுவுமே இல்லை, நம்மால் இனிமேல் எதையுமே செய்ய முடியாது என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் கொடுத்து விடுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களினுடைய தேவையற்ற எண்ணங்கள் தானே. உன்னை முன்னேற விட்டு விடுவோமா, உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நாம் விட்டு விடுவோமா என்று சொல்லி இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் தான் உன்னை மிகுதியான அளவில் காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாது. அடுத்தது என்னவென்று உன்னை அடியெடுத்து வைக்க விடாமல்
இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு இன்னல்களும் மேலும் மேலும் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்து கொண்டும் மிக பெரிய துன்பங்களை இந்த வாழ்க்கையாக்கி கொண்டும் உன் கண்ணீரை காண மிகவும் சந்தோஷமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்னவென்பதனை உணர்ந்து அடுத்தது என்னவென்று என் பிள்ளை சரியாக நீ கடந்து வர தொடங்கி இருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ நல்லபடியான மாற்றங்களுக்குள் இனிமேல் கொண்டு வர வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கும் பட்சத்தில் அம்மாவினுடைய அன்பினால் நீ என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் நினைத்த வெற்றியை பெற்றே தீருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் அத்தனை தெய்வங்களினுடைய நடமாட்டமும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய இந்த பேரதிர்ஷ்ட நேரத்தில் என்னுடைய வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இதை என்னவென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நமக்கு யாரும் இல்லை, நம் வாழ்க்கையில் நமக்கென எதுவும் இல்லை என்று சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் உனக்காக என்றும் என்றென்றும். நான் வருகிறேன் உன் கஷ்டங்களில் என்றும் பங்கெடுத்து கொள்ள என்று சொல்லிய பிறகும் கூட தேவையில்லாத எண்ணங்களோடு என் பிள்ளை நீ சுற்றி திரியலாமா? நடக்காது என்று நீ நினைக்கலாமா? நீ நினைக்காத விஷயத்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கின்றவள். நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை, நீ கேட்ட விஷயத்தை நான் உனக்கு கொடுக்காமல் போய்விடுவேனா? இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை பெரிதாக கொடுத்து விடப் போகின்றது? நான் இருந்து அத்தனையையும் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரத்தை நான் தருகின்ற இந்த நேரங்களில் எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே. எந்த சூழ்நிலைகளை நினைத்தும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே. உன்னோடு உனக்காக உன்னை சுற்றி வருகின்ற பல தீமைகளை எல்லாம் வேறறுத்து உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை கலங்கிவிடக்கூடாது. எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ பதற்றமடைந்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருப்பதை நீ உணர வேண்டிய தருணம் இது. உன்னோடு உன் அம்மா நான் வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. கஷ்டங்களை பலவிதமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது. துன்பங்களையும் ஏராளமாக இந்த வாழ்க்கை உனக்கு தந்து விட்டது. இனி என்ன நடந்தாலும் இதிலிருந்து நீ மிகப்பெரிய வெற்றியினை பெறக்கூடிய ஒரு பக்குவத்தை அடைந்து விட்டாய். யார் நினைத்தாலும் இனி உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் உன்னுடைய வெற்றி உனக்கானது இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அதனால் எல்லாவற்றையும் சரியாக சிந்தித்து இந்த வாழ்க்கையில் உனதாக்கி அத்தனை உண்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல உண்மைகளை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவும் தான் நடக்கின்றது. நம்மை சூழ்ந்து வருகின்ற மனிதர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டிருந்தோமானால் நமக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடும். இவர்களினுடைய தேவையில்லாத எண்ணங்கள், இவர்களினுடைய இந்த தேவையில்லாத மனப்போக்கு என்று இவை எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் இனி உன்னை என்னவாக மாற்றும் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும். நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். என்னிடத்தில் நீ சொல்லிவிட்ட பிறகு இனி எதற்குமே வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. அம்மா நிச்சயமாக அதனை நடத்தி கொடுத்து விடுவேன் என்பது மட்டுமே உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். உனக்காக எந்த இடத்தில் யார் வந்து நிற்கிறார்கள் இல்லை என்பதெல்லாம் அல்ல இங்கு கேள்வி. நின்று கொண்டிருக்கின்ற நான் உன் தெய்வம் என்பதுதான் அதற்கான பதில். இதனை நீ உணரப்போகின்ற இந்த தருணங்கள் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய பல உண்மைகளையும் உனக்கு சொல்லி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு மனிதரினுடைய எண்ணங்களையும் ஒவ்வொரு மனிதனினுடைய செயல்களையும் இவர்கள் யார் என்று உனக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறதல்லவா? ஒவ்வொருவரையும் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எண்ணங்களினால் ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்கள். ஆனால் ஒருவரை அழிக்க வேண்டும் என்றால் மட்டும் இவர்களின் சிந்தனைகள் எல்லாம் ஒன்று போல இருக்கும். இவர்கள் தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் ஒன்றாகவே இருக்கும். இப்படி நல்ல விஷயத்திற்கெல்லாம் ஒன்று சேராத இந்த மனிதர்கள் தீய விஷயத்திற்காக ஒன்று சேர்கிறார்கள் என்றால் இது போன்ற மனிதர்களை எல்லாம் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கத்தான் நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மனதால் நீ ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு துன்பங்களும் இனியும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரக்கூடாது. இனியும் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வந்து காயப்படுத்திவிடக்கூடாது. நல்லது நடக்க வேண்டி நீ என்ன செய்தாலும் அதன் முடிவானது கடைசியில் உனக்கு சாதகமானதாக மாற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக எல்லா மாற்றங்களையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள். நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கி தந்திருக்கிறேன். ஆனால் நல்ல மாற்றங்களை என்றும் என்றென்றும் நான் இந்த வாழ்க்கையாக்கி உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் பொழுது அம்மாவினுடைய அன்பினால் நீ நிச்சயமாக என்னுடைய பாதத்தை தொட்டதற்கான பலனை உணர்ந்திடுவாய். தாயானவளின் பாதம் தொட்டதற்கு உனக்கு என்ன பரிசு கிடைக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற நான் இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உனக்கான நம்பிக்கையை உன்னுடையதாக்கி கொடுப்பதை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் அல்லவா? இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து விட்டால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்திடுவாய். அம்மாவின் பாதத்தை தொட்டதற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்வாய். என்னுடைய பாதத்தினை தொடுவது என்ன சர்வசாதாரணமான விஷயமா? அது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயமா? ஆனாலும் அந்த பாக்கியத்தை நான் உனக்கு மட்டும் கொடுக்கிறேன் என்றால் அந்த சூட்சமத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி உன் வாழ்க்கையாக மாறி இருக்கிறாள். உனக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறாள் என்று. நான் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை கவனப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தர வேண்டும் என்பதனை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக இனி ஒவ்வொன்றும் உன்னை முகமலர வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஒவ்வொன்றும் உன்னை மிகப்பெரிய சந்தோஷத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மற்ற நேரங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் எண்ணி நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும். இனி உனக்கு நான் கொடுப்பது மட்டும்தான் உன் வாழ்க்கையாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நன்மைகளும் தீமைகளும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் சகஜம்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.